ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ மல்லிகை பூச்சரம் செய்வது எப்படி செய்யலாமா? ஜாஸ்மின் ஃப்ளவர், அதுக்கு தேவையான கலர்ஸ், மல்லிகைப்பூடைய கலர் எடுப்போம், காம்போடைய கலர் அந்த க்ரீன் ப்ளஸ் நமக்கு ஆஃப் ஒயிட் எடுக்கலாம். ரொம்ப வெள்ளையாக எடுத்திங்கனாலும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும், அதனால் நேச்சுரலாக தெரியறதுக்கு அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பச்சை கலர் நூலில் ஒரு 20 செயின் நான் போட போகிறேங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்காக போடுறேன். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக நம்மளுடைய மல்லிப்பூச்சாரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். இதில் கவுண்டெல்லாம் கிடையாது. நான் இப்போ 20 செயின் போட்டுக்கிறேன். ஓகேயா? இப்போ போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டெய்லை கொஞ்சம் பிடிச்சி இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆஃப் ஒயிட் கலர் எடுத்துப்போம். இப்போ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய க்ரீன், அதை எடுத்துக்குவோம். அதனுடைய முன்பகுதி நம்ம விவியாக தெரியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பகுதியில் முதல் இருக்கிற செயினை விட்டுருவோம். ஃபஸ்ட் செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் நம்மளுடைய ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம். ஒரு செயின் விட்டுட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம இதில் ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த க்ரீன் கலர் யானுக்குள்ளே அதை எடுத்துருங்க. அந்த ஸ்டிச் வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். இந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷேயாக நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், எடுத்துக்குவோம். அதே செயினில் மறுபடியும் நாங்கள் 5 டபுள் க்ரோஷே போடுவோம். 1 டபுள் க்ரோஷே நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்லோவாக அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது, நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து போடுங்க. யான் ஓவர் பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம். முதல் 2 செயின் ஃபஸ்ட்டு எடுப்போம், அடுத்த 2 செயினில் மறுபடியும் எடுத்துடலாம். அது டபுள் க்ரோஷே. இப்போ பாருங்கள், நாங்கள் 6 டபுள் க்ரோஷே அந்த செயின்குள்ளே போட்டிருக்கோம், முதல் 3 செயினையும் சேர்த்து. இப்போ இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு கொஞ்சம் நாங்கள் இந்த யானை புல் ஓவர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம முதல்ல 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினில் கடைசி செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த ரிங்குக்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த 3rd செயின் வழியாக வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் மாதிரி வந்திருக்கு. இப்போ 3 செயின் மறுபடியும் போடுவோம். நம்ம எந்த செயின்குள்ளே ஒர்க் பண்ணமோ அதே செயின்குள்ளே மறுபடியும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்குவோம். இப்போ நம்மளுடைய ஒரு மல்லி மொட்டு ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற செயினில் மறுபடியும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த டெய்லை ஸ்டிச் பண்ணிகிட்டே வர பாருங்கள். கையில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நாங்கள் 3 செயின் போடுவோம். மறுபடியும் 5 டபுள் க்ரோஷே அதே செயினில் போட போகிறோம். இப்போ இதுதான் ப்ராசஸ். இதை தான் நாங்கள் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஒரு 2 மல்லி மொட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக போட்டுற முடியும். கவுண்ட் பண்ணுவோமா? 4 5 இன்னும் 1 போடுவோம். ஒரு செயினில் 6 டபுள் க்ரோஷே. அப்போ தான் நமக்கு அந்த மொட்டு வந்து அழகாக வரும். இப்போ இந்த லூப்பை கொஞ்சம் இழுத்துக்கலாம். நம்ம போட்ட 3 செயின் இருக்கு இல்லையா, அதனோட கடைசி செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஹூக்கை அந்த செயின் வழியாக எடுத்துருவோம். ஓகே. இப்போ மறுபடியும் 3 செயின் போடலாம். போட்டுட்டு அதே செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ இதுதான் ப்ராசஸ். ஒவ்வொரு செயின்லேயும் நாங்கள் இந்த மொட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது அழகாக ட்விஸ்ட் பண்ணி சரம் மாதிரி வந்துடும். பாருங்கள், நான் இது ஏற்கனவே பாதி செஞ்சு வச்சுருக்கேன். அதில் கண்டினியூ பண்ணுவோம். சேம் திங். அடுத்த செயின்குள்ளே போவோம், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்குவோம், மறுபடியும் 3 செயின் போடுவோம், மறுபடியும் நம்ம டபுள் க்ரோஷேஸை அதுக்குள்ளேயே போடலாம். இப்போ
இப்போ லாஸ்ட் செயின், லாஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் போட்டு கொஞ்சம் நூலை கொஞ்சம் இழுத்துட்டு, யானை இழுத்துட்டு கட் பண்ணிடலாம், அது தைக்கிறதுக்காக. அவ்வளோதான், நம்மளுடைய மல்லிகை மொட்டு பூச்சரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த ஷேப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இழுத்து விடலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது அசம்பிள் ஆகும். அது கரெக்டாக அதை ட்விஸ்ட் பண்ணி அசம்பிள் ஆகும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி கொண்டே சுற்றி வச்சா அவ்வளோ அம்சமாக இருக்கும் இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள், அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம க்ரீன் கலரை எட்ஜை வந்து முடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்ரீன் தையலுக்குள்ளே தான் கொண்டு போய் முடிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஃபினிஷ் வந்து ரொம்ப நீட்டாக வரும். அது வெள்ளை நூலுக்குள்ளே பச்சையை கொண்டு போனீங்க அப்படின்னா தெரியும் இல்லையா, அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ க்ரீனுக்குள்ளே க்ரீன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், ஒயிட்டுக்குள்ளே ஒயிட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். டாப்பிஸ்ட்ரி நீடில் யூஸ் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது மற்ற தையலை கட் பண்ணிடாமல் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு பக்கம் முடிஞ்சது, அடுத்த பக்கமும் நாங்கள் அதே மாதிரி கட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.